அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இயல் 1 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முதல் பருவத்தில் உள்ள 3 இயலுமே நம்ம லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ 2ஆம் பருவத்தில் இயல் 1 லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடம் மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையான் என்று கூறியவர் ஔவையார். ஸோ இந்த லைன் எந்த பாடத்தில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா மூதுரை. சொல்லும் பொருளும் மாசற குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்ந்து தேசம் நாடு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அளிக்கவோ முடியாது. கல்வி பிறருக்கு தந்தாலும் குறைபடாமல் வளரும். மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். ஔவையார் எழுதிய வேறு நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி. மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை 31 பாடல்கள் உள்ளன. அடுத்து புக் பேக் கொஸ்டின். மாணவர்கள் நூல்களை மாசற கற்க வேண்டும். இடமெல்லாம் இடம் கூட்டல் எல்லாம், மாசற மாசு கூட்டல் அற, குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றமில்லாதவர், சிறப்பு கூட்டல் உடையார் சிறப்புடையார். அடுத்து 2வது பாடம் துன்பம் வெல்லும் கல்வி. கல்வி அழகே அழகு என்பர் பெரியர். ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே என்று கூறியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல். பிறருடைய உழைப்பை நம்பி வாழக்கூடாது. திரைசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். அடுத்து புக் பேக் கொஸ்டின். மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி கேட்டு நடக்க வேண்டும். கைப்பொருள் கை கூட்டல் பொருள், மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா. அடுத்த பாடம் கல்வி கண் திறந்தவர். ஸோ கல்வி கண் திறந்தவர் காமராஜர் நமக்கு தெரியும். ஸோ காமராஜரை பற்றி இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். தொடக்கத்தில் ஆசிரியர் வீட்டிலேயே தங்கி மாணவர்கள் கல்வி கற்றனர். காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். காமராசர் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 6000 பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. காமராசர் மாணவர்கள் பசி பட்டினியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். காமராசர் பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். அடுத்து காமராசர் பள்ளிகளின் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினார். கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் யார்? காமராசர். மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது காமராசருக்கு வழங்கியது. காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம், அவரோட பிறந்த வீடான விருதுநகர் இல்லம், இது ரெண்டையுமே அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. சென்னை மெரினா கடற்கரையில் காமராஜர் சிலை நிறுவப்பட்டது. சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. காமராஜர் பிறந்த நாள் ஜூலை 15. இந்த காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அப்போ கல்வி வளர்ச்சி நாள் எதுன்னு கேட்டாங்கன்னா ஜூலை 15. அடுத்து புக் பேக் கொஸ்டின். பள்ளிக்கூடம் செல்லாதவருக்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி பசி கூட்டல் இன்றி, படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு, காடு கூட்டல் ஆறு காட்டாறு, குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார் சீருடை. காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். அடுத்த பாடம்
நூலகம் நோக்கி. ஸோ இந்த பாடத்தில் லைப்ரரி பற்றி ஃபஸ்ட்டு லைப்ரரி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இருக்கிறதுலே மிகப்பெரிய லைப்ரரி எது, அந்த மாதிரி லைப்ரரி பற்றி பார்ப்போம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் நம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம் தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் கொண்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகம் பரப்பளவு 8 ஏக்கர். ஆசியாவிலேயே 2வது நூலகம் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அப்போ முதல் நூலகம் சீனாவில் உள்ளது. ஸோ சீனாவில் அந்த நூலகத்தோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் பார்த்து. முனைவர் ரா. அரங்கநாதன் நூலக விதிகளை உருவாக்கியவர். ஸோ நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ரா. அரங்கநாதன். இவரை தான் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் சொன்னோமா, அதில் மொத்தம் 8 அடுக்குகள் உள்ளது. ஒரு அடுக்குலையும் என்னென்ன நூல்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். தரைத்தளம், சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். பிரெய்லி அப்படின்னா அதாவது கண்ணு தெரியாதவங்கள்லாம் படிக்கக்கூடிய நூல்கள், கை வச்சே படிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான நூல்கள் தரைத்தளம். முதல் தளத்தில் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். 2ஆம் தளத்தில் தமிழ் நூல்கள் ஃபுல்லாகவே இருக்கும். 3ஆம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. 5ஆம் தளத்தில் கணிதம், அறிவியல், மருத்துவம் சார்ந்த நூல்கள். 6ஆம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை சார்ந்த நூல்கள். 7ஆம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம். ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அரசு கீழ்த்திசை சுவடி நூலகம்ன்றது ஒரு தனி நூலகம். இந்த நூலகம் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகத்தோட 7வது தளத்தில் இருக்குது. இதில் ஓலைச்சுவடிகள் எல்லாமே வச்சுருப்பாங்க. 8ஆம் தளம் கல்வி, தொலைக்காட்சி, நூலகத்தின் அலுவலக பிரிவு. இதெல்லாம் 8ஆம் தளத்தில் இருக்கும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அரசு கீழ்த்திசை சுவடிகள் நூலகத்தின் பழமையான ஓலைச்சுவடிகள் சேகரித்து பாதுகாத்து வைக்கப்பட்டு உள்ளன. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். அடுத்து இலக்கணம், இன எழுத்துக்கள் பற்றி இதில் பார்க்கணும். இன எழுத்துக்கள் எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் எனப்படும். 6 வல்லின மெய் எழுத்துக்களும் 6 மெல்லின மெய் எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லினமை எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லினம் வரும். ஸோ இந்த 2 லைனும் கொஞ்சம் புரியாதது மாதிரி நமக்கு இருக்கும். இப்போ இதை ரீட் பண்ணிங்கன்னா புரியும். இப்போ திங்கள், இப்போ இங் அப்படின்றது மெல்லினம், கா அப்படின்றது வல்லினம். ஸோ ஒரு மெல்லின மெய் வந்ததுன்னா அது பக்கத்தில் ஒரு வல்லின எழுத்து வரும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. 6 வல்லினமை எழுத்துக்களும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள். பாருங்க, இஞ்சு அது பக்கத்தில் சா. இன் அப்படின்றது மெல்லினம், டா அப்படின்றது வல்லினம். அது மாதிரி இந்து, தா, இம், பூ, இன், ரா. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கள் வரும். உயிர் எழுத்துக்களில் பார்க்கும்போது குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள். இப்போ ஆனா ஆ, ஈனா ஈ அப்படி வரும். ஸோ அப்போ நம்ம உயிர் எழுத்துக்கள் 2 எழுத்துக்களுக்கு குறில் எழுத்துக்கள் கிடையாது. அதாவது ஐ இ ஐ ஔ. அதில் ஐ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து ஈ, ஔ என்னும் எழுத்துக்கு இணை எழுத்து ஊ. சொல்லின் உயிர் எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள் 2 உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டுமே நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். எக்ஸாம்பிள் ஓதல், தூம், தளி. நம்ம அளபடையில் 3 அளபடை பார்ப்போம். செய்யுளிசை அளபடை, சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. அந்த மாதிரி அளபடையில் மட்டும் அந்த நெடில் எழுத்துக்கு அதன் இனமான உயிர் எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இன எழுத்து இல்லை. ஸோ ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. இது கொஞ்சம் தனியாக படிக்கணும். அடுத்து ஐக்கான இணை எழுத்து இ, ஔக்கான இணை எழுத்து உ. அடுத்து புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் எது? கல்வி. ஸோ இல் அப்படின்றது நமக்கு மெல்லினம் கிடையாது. தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. ஸோ வென்றான்றதுல இந்த ரா வராது. ஸோ இதுதான் தவறான சொல். பிழை திருத்தம்.
தென்றல் தென்றல். கண்டம் கண்டம். நன்றி நன்றி. ஸோ அந்த இன எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த மயங்கொலி எழுத்துக்கள் வந்து நமக்கு தப்பாக கொடுத்துருக்காங்க, அதை நம்ம சரி பண்ணி எழுதணும். காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள் மாணவர்கள் நாள். விவேகானந்தர் பிறந்த நாள் தேசிய இளைஞர்கள் தினம். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள் குழந்தைகள் தினம். ஸோ யார் யாரோட பிறந்த நாள் எந்த தினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து சொற்கள் வந்து மாறி மாறி இடம்பெற்றிருக்கும், சரியா நம்ம எழுதணும். முளையிலேயே விளையும் தெரியும் பயிர். ஸோ விளையும் பயிர் முளையிலேயே தெரியும். அது மாதிரி கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். அடுத்து கலை சொற்கள். கல்வி எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல். நூலகம் லைப்ரரி. மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர். மின் தூக்கி லிஃப்ட். மின்னஞ்சல் இமெயில். குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க் சிடி. மின் நூலகம் லைப்ரரி. மின் நூல் புக்ஸ். மின் இதழ் மேகசின். ஸோ இதுதான் வந்து நம்ம 2ஆம் பருவத்தில் உள்ள முதல் இயலில் உள்ள லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நான் அடுத்த வீடியோவில் 2ஆம் பருவத்தில் 2ஆம் இதழில் நம்ம லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் 1 வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.